மற்றவங்க பார்க்குற பார்வையே சரியில்லைங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஏளனமாக பார்க்குறாங்களா, அற்பமாக பார்க்குறாங்களா, ஏங்க மதிக்க மாட்டேங்கிறாங்கங்க. கவலைப்படுறீங்களா? என் தலையில் மிளகா அரைக்கிறாங்க அப்படின்றீங்களா? கவலைப்படாதீங்க. தேவன் அதற்காக தான் வந்திருக்கார். உங்களை மீட்டு எடுப்பார். பூச்சியே, சிறு கூட்டமே, பயப்படாதே, அப்படி தான் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். அற்பமாக எண்ணப்பட்ட நம்மளை பார்த்து தான் தேவன் சொல்கிறாங்க, நான் உனக்கு துணை நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை யாரும் நசுக்க முடியாது. பூச்சின்னு நினச்சி யாரும் உங்களை நசுக்க முடியாது. எங்கெல்லாம் நசுக்கப்படுறீங்க? உங்கள் குடும்பத்தில் எல்லாராலையும் நீங்கள் நசுக்கப்படுறீங்களா? வேலையில் எல்லாராலையும் நீங்கள் நசுக்கப்படுறீங்களா? உங்கள் தொழிலில் நல்லா நசுக்கப்படுறீங்களா? தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களை மீட்பேன், மீட்டு எடுப்பேன், விடுதலை பண்ணுவேன் அந்த மாதிரி இடத்துல இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கச்சக்க வேலை கொடுத்து என்னை நசுக்கிறாங்கங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க? மோசமாக பேசி பேசி என்னை நசுக்கிறாங்க. தேவன் துணையாக நிற்பாருங்க. பயப்படாதீங்க. மனுஷங்களை பார்த்து தான் பயப்படாதீங்க. மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி உங்களை நசுக்க முடியாதுங்க. யாராலையும் நசுக்க முடியாது. உங்கள்கிட்ட என்ன இல்லைன்னு உங்களை கேவலமாக பார்க்குறாங்க. அழகு இல்லைன்னு கேவலப்படுத்துகிறாங்களா? கலர் இல்லைன்னு கேவலப்படுத்துகிறாங்களா? அதிகமான அறிவு இல்லை அதனால் கேவலப்படுத்துகிறாங்களா? என்ன இல்லைன்னு உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்கங்க. நான் ஏமாந்த கோலி அப்படின்னு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவன் இருக்காருங்க, உங்களை மீட்டு எடுப்பார். பேச்சு சாமர்த்தியம் எனக்கு பத்தலை, அதனால தான் என் தலையில் எல்லாரும் மிளகா அரைக்கிறாங்க. எத்தனை பேர் சொல்கிறாங்க? தேவன் உங்களுக்கு துணையாக நிற்பார். பயப்படாதீங்க. மீட்டு எடுப்பார். இந்த மாதிரி இடத்துல இருந்து உங்களை விடுதலை பண்ணுவார். மீட்டு எடுப்பார். யாரும் உங்களை கேவலமாலாம் பார்க்க முடியாது. எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை தேவன் கொடுப்பாருங்க. எதுலாம் இல்லைன்னு நீங்கள் நினச்சி கவலைப்படுறீங்களோ அதை உங்களுக்கு கொடுப்பாருங்க. அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, அதனால் பெனினால் என்ன பண்ணானா, ஓஹோ அண்ணாலா சாகிற வரைக்கும் நல்லா இருக்க மாட்டா, இவெல்லாம் என்றைக்கும் நல்லா இருக்க மாட்டான், என்றைக்கும் இவளுக்கு குழந்தை இருக்காது, நாம் நல்லா நசுக்கலாம் அப்படின்னு பெனினால் நினச்சா. பெனினாளுக்கு குழந்தை இருந்துச்சு, அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. பார்க்கும் போதெல்லாம் அவள் நசுக்கினாள். அண்ணாள் மோசமாக பேசி பேசி திட்டி திட்டி கேவலமாக அவள் மனசை உடைச்சா. அண்ணால எவ்வளோ நசுக்கணுமோ நசுக்குனா. நான் தேவன் பார்த்தாருங்க, உடனே குழந்தைய தூக்கி கொடுத்துட்டாரு அண்ணாளுக்கு. அவ்வளோதான். அண்ணால உடைய எல்லா விதத்துலேயும் அண்ணால உயர்த்தி வச்சுட்டார். மீட்டு எடுத்தார். அண்ணாலையும் மீட்டு எடுத்தார். அந்த மாதிரி இடத்துல இருந்து உங்களை மீட்கிறார்.